இப்போ தான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இது உண்மையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் பிக் பாஸில் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவுட்டு, வெளில போகிறாராம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு தான் தெரியும் அது ஃபேக்கா அப்படின்னு, இல்லை உண்மையா அப்படின்னு 9:30 மணிக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், விஜய் அண்ணா வந்து பிக் பாஸ் அந்த கேமராவில் கூட சொல்லியிருக்காரு, விஜய் அண்ணா வந்து அரசியல் போயிட்டார், சூர்யா அண்ணா வந்து மும்பை போயிட்டார், விஜய் சேதுபதி அண்ணா வந்து பிக் பாஸ் வந்துட்டார், தமிழ் சினிமாவில் நான் தான் காப்பாற்ற போகிறேன். ஒரே ஒரு டைலாக் தான் உனக்கு ஃபுல்லாக தெரியும். அந்த டைலாக்கை வச்சுக்கின்னு தான் பார்த்தீங்கன்னா நீ ஊரை ஏமாற்றினுக்க. இதில் வேறு இந்த 8 சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை. உன்னை வந்து என்ன பண்ணார், கேமராமேன் நீ சொல்கிறதும் கேட்காம மூஞ்சி திருப்பினார். இதுலேருந்தே தெரிய வேணாமா, நீ வந்து ஒரு அந்த பழைய பொம்மைங்கெல்லாம் கீ போடுவாங்களா, அந்த மாதிரி கீ யாரோ ஒருத்தர் கீ போட்டு விளையாடுவாங்க, இவர் அதுக்கேற்ற மாதிரி ஆடுவார். ரெண்டாவது இவர் மண்டையில் வந்து யாரோ வந்து நீங்கள் டாக்டர்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் நான் வந்து ஆக்டர்னு சொல்லிட்டு யாரும் மண்டையில் ஏற்றிட்டாங்க போல இருக்குது. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவர் நான் பெரிய ஆக்டர், கட்டபொம்மன் ஆக்டர், வாட்டர்மெலன் ஸ்டார், காமெடி பீஸு ஏதோ ஒன்று வெளியில் வந்துட்டார், அது போதும். இனிமேல் அந்த பிக் பாஸ் வந்து நான் அகெயின் ஃபுல்லாக டெய்லி பார்ப்பேன். ஏன்னா இந்த ஆள் இருக்கிறதுனால தான் நான் பிக் பாஸே பார்க்கல, இவன் இல்லை. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறது அந்த ஆள் இருக்கிறனால பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு. மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது.